ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நாங்கள் இன்றைக்கி சாம்பார் ரெசிபி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் பருப்பை ரெடி பண்ணணும். அண்ட் அதுக்கு துவரம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதோட கொஞ்சமாக மூங் தால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதோட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி க்ரீன் சில்லி அண்ட் கொஞ்சமாக ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையானது எல்லாமே நான் ஸ்க்ரீனில் தாரேன். அண்ட் அது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொண்டு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் பருப்பை தான் ரெடி பண்ணிக்கொள்ளணும். அண்ட் நெக்ஸ்ட் கடாய் ஒன்று அடுப்பில் வச்சு அண்ட் அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணி ஆயில் நல்லா ஹீட் ஆகினதுக்கு பிறகு அதில் கொஞ்சமாக கடுகு அண்ட் அதோட கொஞ்சமாக உளுந்து பருப்பு அது ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு பிறகு காஞ்ச மிளகா, சீரகம் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் வெந்தயம் ஆட் பண்ணணும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு பிறகு பெருங்காயம் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது நல்லா மிக்ஸ் ஆகினதுக்கு பிறகு அதுக்கு பிறகு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதோட கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணுங்கள். இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் அதோட கொஞ்சமாக சாம்பார் பவுடர் கொஞ்சம் இல்லை, நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் எவ்வளோ செய்கிறோம் அந்த அளவுக்கு எங்களுக்கு போதுமான அளவுக்கு சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு எல்லாம் போட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் நாங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவோம். நான் இன்றைக்கி முருங்கைக்காய், பீன்ஸ் அண்ட் அதோட அவரைக்காய், வெண்டைக்காய் அண்ட் கேரட் இதுவரை தான் இன்றைக்கி ஆட் பண்ண போகிறேன். இது எல்லாத்தையும் 1 by 1 நாங்கள் இப்போ ஆட் பண்ணிக்கொள்வோம். இதெல்லாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கு பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஆல்ரெடி என் சேனலில் சாம்பார் ரெசிபி இருக்குது, பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் செஞ்சுக்கிறேன். எல்லாம் மிக்ஸ் ஆகினதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணதுக்கு பிறகு ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சுக்கோங்க. அண்ட் எனக்கு சொல்ல மறந்துட்டேன், நான் பிரிஞ்சல் ஆட் பண்ணேன், அதை நான் ஷூட் பண்ண மறந்துட்டேன். அண்ட் அதெல்லாம் மூடி வச்சதுக்கு பிறகு ஒரு 10 மினிட்ஸுக்கு பிறகு ஏற்கனவே நாங்கள் செஞ்சு வச்சுக்கிற பருப்பை எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ஒரு 15 மினிட்ஸ் இல்லாட்டி 20 மினிட்ஸுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பாருங்கள். எங்களோட மரக்கறி எல்லாம் நல்லா வெந்திக்கும். இதே மாதிரி உப்பு போதாட்டி உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எங்களோட டேஸ்டியான சாம்பார் ரெசிபி ரெடி. இதே மாதிரி நீங்களும் ஹோமில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோவில் வரேன். தேங்க்யூ.